கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா கரெக்டாக கோத்தகிரி பக்கத்தில் இருக்கிற கொட்டக்காமி கொடுத்தா கிளம்பிக்கிறோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம ரிலேட்டிவ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்காக எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அங்கே போய் தரமான சம்பவம்லாம் இருக்குதுங்க. மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். முடிஞ்சளவுக்கு வீடியோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குங்க. மேக்ஸிமம் பைக்கில் தான் வருவோம். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வரேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கூட சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தெரியுங்களா, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். கைஸ் வேறு லெவல் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது நீங்களும் பாருங்கள். கீழே இருக்கிறது மேட்டுப்பாளையம், இந்த சைடு வந்துருக்குது கோத்தகிரி மலைங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குதுங்க. நீங்கள் அந்த சைடில் வந்தீங்கன்னா அதில் மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் பாருங்கள். ஏங்க நம்ம கூட பஸ் ஏறவங்கள அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பஸ்ஸில் எப்போ வேடிக்கை பார்த்து போகிறது. கைஸ் பஸ் விட்டு வரைக்கும் நடந்து போயிட்டுருக்குங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்ம ரிலேட்டிவ் வீடு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா கோயில் மலை ஏறின மாதிரி இருக்குது. கோயில் மலை ஏறி போகும்ல, ஓதி மலை இந்த மாதிரிலாம் அப்படி. கைஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு செம மூமெண்ட்டு. மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேறு லெவலாக இருக்குதுங்க. இங்கேருந்து அந்த மலையில் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் இந்த மலையிலே வந்து டீ இலை வந்து பொறிச்சிட்ருப்பான்னு சொல்கிறாங்க வீட்டில் கட்டுறதுக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது பழகி போச்சுக்கலாமா, அடிக்கடிக்கு மழை வந்துட்டு இருக்குங்க நமக்கு. கைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் ஐடியாவில்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்து கொட்டக்காம்பு வந்திருக்குங்க. அது வந்து கரெக்டாக கோத்தகிரி முன்னாடி தான் இருக்குது. ஒரு கோயில் ஃபங்க்ஷனு அப்படியே அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சிறுமுகை, மேட்டுப்பாளையம் சைடு பார்த்திங்கன்னா வீடுகளாக பார்த்திங்கன்னா தரையில் இருக்கிறனால நம்ம நடந்து போகிறதுக்கு வரக்குள்ள ஈஸியாக இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குதுனாங்க, ரோடு கீழே இருக்குங்க. ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது வீடுகளுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் எப்படி ஏறி போகிறாங்க தெரியுங்க, நம்மளால் சத்தியமாக முடிய மாட்டேங்குது. ஆனால் டெய்லியும் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் போயிட்டு வந்தாலும் சரி, இதில் போயிட்டு வரமா இருக்கிறாங்க. கைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஊருக்கு வந்திருக்கோன்ட்டு. இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ஊர். நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஊருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை இருந்துச்சு. அப்படியே சரி சும்மா போய் பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். பூராமே டீ எஸ்டேட்டுங்க. கரெக்டாக இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுச்சு. அதுவும் நம்ம வந்துட்டோம். நைட்டு வர இங்கே தாங்க தங்கணும். குளிர்தே எப்படி தாங்க போகிறோன்னு தெரியல. நம்ம போட்டுக்கு வந்து போர்வையோ இல்லை ஸ்வெட்டரோ எதுவும் எடுத்து வரல. ஸோ நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். மழையும் வந்துட்டுருக்குங்க. மழை வரலனா கூட ஏதோ ஓகே தான், பட்டு மழையும் வேறு வந்துட்டுருக்கு. பார்த்துக்கலாம். கைஸ் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி சைடோ இல்லை கோத்தகிரி சைடோ இந்த மாதிரி டீ எஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா கால் இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துவீங்க. அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா இருக்கும். அது என்ன ஆகும்னா, நம்ம கால்குள்ளே போய் இப்போ ப்ளட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளட்டாக குடிச்சிடும். எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பிடிச்சிருந்து எடுத்துக்குங்க. ஆனால் உண்மையாங்க, மனசுலாம் பிறந்தா ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோம். நம்ம வேலை இருந்தோன்னா நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா எதுவுமே இருக்காதுங்க லைஃப்பில். சம்பாரிச்சது இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ மெமரி வந்து நம்ம அப்பப்போ க்ரியேட் பண்ணிடுவோம் சான்ஸ் கிடைக்கிறப்போ. அதுக்குன்னு வாழ்க்கை முழுக்க மெமரியே க்ரியேட் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்ல கிடையாது. ஸோ டைம் கிடைக்கிறப்போ நீங்களும் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலை ஏறி வந்தோம். வந்து பார்த்தா சரி மேலே போனால் எங்கேயாச்சும் கொஞ்சம் மட்டமாக இருக்குன்னு பார்த்தா இங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்குதுங்க. கீழே இறங்கி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோட்ரஸ் கட்டி வச்சுருக்காங்க பெருசாக. கோட்ரஸால் ஏதோ கம்பெனியை போல் தெரியுது. ஆனால் ஈச்சர் வண்டியெல்லாம் நிறைய நிற்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அந்த டீ இலை வந்து டீ தூள் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம். உண்மையாக ஹில் ஸ்டேஷன் தாங்க. சும்மா வேறு லெவலாக இருக்குதுங்க இடம். ஆனால் இங்கெல்லாம் இருந்தோம்னு வச்சுங்களேன், திரும்ப வரக்கு மனசே இருக்காது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குள்ள ஒரு நேச்சுரலாக கிடையாது. நார்மலாக எப்போ போல தான். உங்களுக்கு தெரியல, சிட்டி சைடு வண்டி சத்தம் அது இதுன்னு இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா, இப்போ நான் ரியலாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களாங்க. ஸோ என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவை வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டிருக்கு. சுத்தமான காற்று, லைட்டாக சில்னஸ்ஸு, கண்ணு கட்டின தூரம் பூரா பச்சை பசுமை, இப்படி தாங்க இருக்குது. ஆனால் சூப்பரான இருக்குதுங்க. ஆனால் நைட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல, அது பார்த்துடலாம். கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக எஸ்டேட்டுக்குள்ளே வந்தால் சுற்றி போட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து கீழே அந்த சொன்ன கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்துருக்குன்ட்டு அந்த கோயிலுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கீழே நடந்து போகணும். நடந்து போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த கல்லில் போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கேப் இருக்கும் செடி சைடில், அதுக்குள்ளே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் மழை வேறு பெஞ்சிருக்கலாம், கீழே ஈரமாக இருக்குது. கால் பார்த்து வைக்கலன்னா ஸ்லிப்பாகி விழுந்துருவோம். கரெக்டாங்க நான் கீழே ஒரு 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் தான் வந்தேன். 11 o'clock நான் பஸ் ஏறிட்டேங்க. 11 o'clock பஸ் ஏறி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutesங்க மேலே வந்து இறக்கி விட்டாங்க. தெங்குமாடா தெரியுங்களா, அங்கேருந்து ஒரு பஸ் இல்லை, அந்த பஸ் நான் ஏறிட்டேன். ஸ்ட்ரீட் பஸ்ஸுங்கிறதுனால நான் நேராக ஏறிட்டேங்க.
கரெக்டாக நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் ஒரு 15 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா, ஏதோ ஒரு ஸ்மோக் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டு ஏதோ ஃபேக்ட்ரி போல இருக்குது. இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஹைட்டில் தாங்க வச்சுருக்காங்க. கீழே கிரவுண்ட் லெவலில் யாரும் வைக்கிறதில்ல. எந்த ஃபேக்ட்ரி பார்த்தாலும் ஹைட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நானும் சரி ஏதோ கேரட் உற்பத்தி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் கேரட்டில் பிடுங்கி பார்க்கலான்னு வந்தால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க. பூரா டீ எஸ்டேட்டு, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, கொய்யாக்கா, நவாப்பழம், அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, நான் முன்னாடியே இருக்குது ஏதோ மரத்தில் காய் இருக்குது பாருங்கள். ஏங்க இது தெரியுங்களா, பேரிக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சின்ன வயசில் சாப்பிடுங்க பேரிக்காலாம். ஆனால் என்ன பாதியில் பறவை கொத்திருச்சு, மீதி தான் இருக்குது. சூப்பருங்க. பார்த்தீங்களா பேரிக்காய் தெரியுதுங்களா, பேரிக்காய் இப்போ தாங்க வந்துட்டுருக்கு, சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. இதுதான் இது கூட பெருசாக பேரிக்காய், பட் இங்கே சின்ன ஸ்மால் சைஸாக தான் இருக்குது. இதுதாங்க நம்ம இறங்குற வழி, இப்படியே இருக்கும். பார்த்தீங்களா, இது போய் வளைஞ்சு போகுது. பக்கத்தில் ஃபால்ஸ் உள்ளது. பூரா கிரீனிஷ் தான், பூரா பாறை இருக்கு. பார்த்தீங்களா, விறகு அடிக்க வச்சிருக்காங்க. எஸ்டேட்டில் சுற்றி பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம தீர்த்தம் வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பட் இங்கே எப்படின்னு தெரியல. புதுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம். ரைஸ் நம்ம வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தீர்த்தம் எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு அடுத்து கிளம்புறோம் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாமி வந்துருச்சு. அதுதான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பக்கம் நான் பார்த்துருக்குங்க, இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடித்தாங்கனால நிறைய பேர் ஆர்டர் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கரெக்டாக என்னன்னு தெரில. பட் இங்கே இந்த கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆடிட்டுருக்குறாங்க. பின்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு ஆறு. அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை மேலேருந்து வருத்தனைங்களாம். இதுதான் நம்மளுக்கு கீழே பவானி ஆற்றோடு இது போய் மிக்ஸ் ஆகுதுங்க இந்த தண்ணி. காய்ஸ், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இங்கே கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து இருக்காங்க இந்த கூடூரில். இங்கேருந்து இவங்களாம் சாமியெல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நின்று தான் போவாங்களாமா. போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நைட்டில் ஆயிருங்க, இருட்டு கட்டிருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 4 o'clock ஆச்சு. இங்கே இருந்தால் கிளம்புவாங்க. நம்ம தான் அவங்க கூட போகிறோம். ஆனால் உண்மையாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் இங்கே சூப்பராக இருக்குதுங்க. ஆள் கம்மியாக இருக்காங்க. இவங்களோட ட்ரம்ஸு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சூப்பராக ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்க டைம் ஆக ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஆர்டர் ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போகிறக்குள்ளே இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் வந்து சாமி அடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே துருன்னு ஆக்டிவாகவே இருக்கிறாங்க. ஏன்னா மலை சைடெலாம் நடந்து ஆக்டிவாகவே இருக்காங்க எப்பவுமே. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. தீர்த்தமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து மாவிளக்கு எடுக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா வீடும் வந்து பார்த்திங்கன்னா மலை வேலை இருக்குது. அங்கேருந்து தான் இவங்க எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ கீழே இருக்கிற கோயிலுக்கு.
கைஸ் எல்லாரும் கொண்டு போய் கரெக்டாக கோயிலில் வந்து மாவிளக்கெல்லாம் வச்சக்கப்புறம் அங்கேயே சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு பொங்கல் வந்து வச்சு தருவாங்களாம் அவங்க எல்லாருக்கும். பொங்கல் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்க்கு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கடாயை வெட்டுவாங்க. ஒரு 10 கடாய் பக்கம் ஊர் சார்பாக வெட்டுவாங்களாமா. வெட்டி இவங்களே வந்து குக் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்களாமா. யார் வேணால் போய் சாப்பிடுவாங்க. கைஸ் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கம்பம். ஃபங்க்ஷன் வரக்கு 15 நாளைக்கு முன்னாடி இருந்து அந்த கம்பத்தை சுற்றி தான் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லோரும் வந்தாச்சு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மேலே தெரியுதுங்களா, அவ்வளோ வீட்டில் நமக்கு கீழே வந்து இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஓரத்தில் இருக்குது. நீங்கள் மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போனீங்கன்னா கொட்டக்காமி ஊரில் நீங்கள் ரோடு மேலே அந்த கோயில் நீங்கள் வந்து பார்க்கலாம். கைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பான்ஃபயர் போட்டுங்க. ஏன்னா குளிர் ஓவராக இருக்குதா, யார்ட்டும் ஸ்வெட்டர் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விறகு எடுத்து வச்சு பான்ஃபயர் போட்டுங்க. எல்லோரும் சுற்றி கொண்டிருக்கோம் டீ சாப்பிட்டு. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.